நினைச்சப்பெல்லாம் வந்து பணம் வாங்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. இனியா வாழ்க. இவ எதுக்கு இங்க வந்தா? ஏய், எதுக்கு செக்கப் போடுங்க? இப்போ ஒழுங்கா என் கூட நீ வரலன்னா கம்பி என்ன வேண்டியது இருக்கும். இப்ப எதுக்கு நீ அர்ஜுன் சார் கிட்ட பணம் வாங்கியிருக்க? ஏற்கனவே 1 லட்சம் வாங்கியிருக்க போல இருக்கு. அவன் தம்பி ஆனந்த் என் இனியாவை கொன்னுட்டான். நான் ஆசாசியா வளர்த்த இனியா அநியாயமா செத்து போயிட்டான். அதுக்கு நஷ்டம் வேணாமா? ஏய், சும்மா நடிக்காத. கொலை பண்ணிட்டாரா, நஷ்ட ஈடு வேணுமா? என்ன ரீல் விடுறியா? நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? சொல்லவா? நீ இனியாவோட புருஷன்னு தெரியும். 2 பேரும் கூட்டு களவானீங்கன்னு தெரியும். இத நான் வெளியே சொன்னா உங்க எது என்ன ஆகும் தெரியுமா? நல்ல வேலை, இவளுக்கு நான் இனியாவோட புருஷங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, வேற எதுவும் தெரியல. தப்பிச்சோம். ஏய், சும்மா மிரட்டாத. உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன, உன் மேல சீட்டிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில தள்ள முடியும்? அவ்வளவு தெனாவட்டா உனக்கு? இரு, இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். ஏய், வேணாம். இப்ப நான் என்ன பண்ணணும்? இத பாரு, இங்க நான் உன்னை பாக்குறது தான் கடைசி தடவையா இருக்கணும். கை கட்டினது வாய் கட்டாம போச்சே. இப்படி செக்குக்கே செக்கு வச்சுட்டாலே. என்ன நடந்துச்சு மாப்ள? உங்களை இந்த கோலத்துல என்னால பார்க்கவே முடியல மாப்ள. தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு அண்ணனுமே எதிர்பார்க்கறது தான். என் தங்கச்சி அம்மா இல்லாம வளர்ந்தவ, அவ வாழ்க்கையில போய் இப்படி ஒரு சோகம் நடந்துடக்கூடாது மாப்ள. எனக்கு புரியல மாப்ள. உங்க அண்ணன் வாழ்க்கைக்காக நீங்க உங்க வாழ்க்கையை ஏன் மாப்ள கெடுத்துக்கிறீங்க? இது என்ன நியாயம் மாப்ள? பொண்டாட்டி கர்ப்பிணியா இருக்கிற நேரத்துல புருஷன் ஜெயில இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை மாப்ள. இந்த மாதிரி கொடுமை எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாது. இப்பவும் சொல்றேன், நீங்க அந்த கொலையை பண்ணிருப்பீங்கன்னு என்னால நம்பவே முடியல. நான் மீனாட்சி கிட்ட கேட்டா அதை பத்தி எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறா. இப்போ அவ வாழ்க்கையை விட அந்த வசுந்தராவோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமா தெரியுது. ப்ளீஸ் மாப்ள, நீங்களாவது உண்மையை சொல்லுங்க மாப்ள. நான் எப்படியாவது பெரிய வக்கீல வச்சு உங்களை வெளியே கொண்டு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்? இனியாவை கொன்னது நான் தான், அதுதான் உண்மை. உங்க தங்கச்சி கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டேன் இளமாறன். மீனாட்சியும் அதை புரிஞ்சுக்கிட்டா. நீங்க தான் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. இல்ல மாப்ள, நீங்க 2 பேரும் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? வெளியே வர்றதுக்கு எவ்வளவு வழி இருக்கு மாப்ள. என்ன நடந்தது மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்ள. இத பாருங்க மச்சான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேச வேண்டாம். மாப்பிள்ளைங்கிற உரிமையில நீங்க என்ன வந்து பாக்குறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இதெல்லாம் எங்க குடும்ப விஷயம். இதுக்கு மேல நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்போ நீங்க தியாகம் பண்ணிட்டு தான் உள்ள இருக்கீங்களா? அப்போ இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா மாப்ள? எனக்கு எதுவுமே புரியல. இந்த பாருங்க மச்சான், 7 வருஷம் கழிச்சு நான் வெளியே வரதான் போறேன். நாங்க எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா இருக்க தான் போறோம். நடுவுல நீங்க வந்து எந்த குழப்பமும் பண்ணாம இருந்தாலே போதும். இல்ல மாப்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இதை விட்டுருங்க மச்சான். இங்க இருந்து கிளம்புங்க. போறேன். எங்க போகணுமோ அங்க போறேன். வாங்க இளமாறன், உட்காருங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உட்கார வரல. உன்னால எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்க முடியுது? இளமாறன் ப்ளீஸ் உட்காருங்க. திரும்பவும் சொல்றேன், நான் ஒன்னும் உட்கார வரல. என் மாப்பிள்ள ஜெயில இருக்காரு, உன் தம்பி தானே அவரு. அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க. இளமாறன், உங்க கோபம் எனக்கு புரியுது. ஆத்திரத்துல வார்த்தையை கொட்ட வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. ஆஹா, பார்த்தாலே தெரியுது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. இதுல ஏன் தங்கச்சியை வேற வசமா மந்திரிச்சு வச்சிருக்கீங்க.
அவ என்னடானா புருஷனை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறா. புருஷன் ஜெயில இருக்கிறத பத்தி கொஞ்சம் கூட அழுகவே மாட்டேங்கிறா. உன் குடும்பத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. உன் குடும்பத்துக்காக அவ வாழ்க்கையை ஏன் தியாகம் பண்ணணும்? அதெல்லாம் இல்லை இளமாறன். அவளுக்கு யாரும் சொல்லிலாம் தரல. இந்த விஷயத்துல அவளோட முடிவு எனக்கும் சந்தோஷம் இல்ல. அவளா ஒரு முடிவெடுத்து அவளா நடந்துக்கிறா. சும்மா புழுகாத. நீயும் வசந்தராவும் லவ் பண்ணீங்க, உங்க அம்மா அதை ஏத்துக்கல. எப்படியாவது நீங்க 2 பேரும் ஒண்ணு சரின்னு நினைச்சீங்க. அதுக்காக இப்படி ஒரு டிராமா போட்டு ஏன் மாப்பிளையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க. இதுதானே நடந்தது? எதுவுமே தெரியாத மாதிரி பசப்பற. இளமாறன், உங்க சந்தோஷத்துக்காக ஏன் தங்கச்சி வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைச்சதா? நீங்களாம் போய் உங்க வேலையை பாருங்க. போங்க. உத்தமன், போ சொல்லுங்க. சரிங்க தம்பி, போங்க போங்க எல்லாரும். என்ன கூச்சமா இருக்கா? இவ்வளவு பேர் முன்னாடி நியாயம் கேட்டது அசிங்கமா இருக்கா? என் இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருந்தா உன்னால அமைதியா இருக்க முடியுமா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். சீ. ஆத்திரத்துல வார்த்தையை விடாதீங்க, அப்புறம் அள்ள முடியாது. அம்மாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. 1000 தான் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு சம்மந்தி. அதை ஞாபகத்துல வச்சுட்டு பேசுங்க. உங்க கோவத்துல இருக்க வேதனை எனக்கு புரியுது இளமாறன். ஆனா அது நியாயமான கோவம் கிடையாது. நியாயமான கோவம் கிடையாதுன்னா என்ன மாதிரி கோவம்? ஐயோ இளமாறன், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இதெல்லாம் ஒரு கற்பனை. கற்பனையா? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? சார் கோவப்படாதீங்க சார். இது ஆபீஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வேற இருக்காங்க. இந்த பாருங்க சார், போலீஸ் கோர்ட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் ஆனந்த் தம்பி தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. அதான் பாவம் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இதுல மீனாட்சி மேடமும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க சார். இப்ப அர்ஜுன் தம்பி மேல கோவப்படுறதுல என்ன சார் நியாயம் இருக்கு? சார், மனசை திடப்படுத்திக்கிட்டு உங்க தங்கச்சிக்கு எப்படி ஆறுதலா இருக்கணும்னு கொஞ்சம் யோசிங்க சார். ப்ளீஸ் சார், இப்ப போங்க சார். போங்க சார். தம்பி, இளமாறன் சார் பேசுனத நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க தம்பி. இல்ல உத்தமன், அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானே, நியாயமான விஷயம் கூட. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நானும் இந்த மாதிரி தான் கோவப்படுவேன். இந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்தி தலை குனிய வச்சுட்டான் அந்த வசு. அவளை என்னால மன்னிக்கவே முடியாது உத்தமன். அவ மட்டும் முக்காடு போட்டு என்னை ஏமாத்தாம இருந்திருந்தா பல பிரச்சனைகள் இன்னைக்கு இல்லாமலே போயிருக்கும் உத்தமன். யாருக்கும் இப்படி ஒரு எண்ணம் வராது உத்தமன். பலரோட கற்பனைக்கு இடம் கொடுக்கிற மாதிரி இவ பண்ணிட்டாளே. இவ ஒருத்தியால எத்தனை பேரோட வாழ்க்கை வீணா போச்சு பாருங்க உத்தமன். நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். வெளியில சாமியம் என்ன போட்டுருங்க. ஓகே மேடம். அப்புறம் சேர் எல்லாம் போட்டு டெக்கரேஷனும் பண்ணிடுங்க. அப்புறம் வீடு முழுக்க தோரணம் கட்டிடுங்க. அப்புறம் 100 பேருக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணிடுங்க. ஓகே மேடம், எல்லாம் பண்ணிடுறோம். அத நீங்க எனக்கு மெயில் பண்ணிடுங்க. வெளியில வாங்க. ஆமா, நான் ஆடிட் ரொம்ப அவசியம். வசப்பாட்டி தூக்கி போட்டுமே. இந்த கோவத்தை அப்படியே வெளியில எடுத்துட்டு வாங்க. வெளியில என்ன? ஐயோ, வெளியில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த கோவத்தோடயே வாங்க. வண்டியை திருப்புங்க. ஐயோ, இந்த வண்டியை வர திருப்புறதுக்குள்ள போங்க போங்க போங்க. அப்புறம் இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். ஏற்பாடெல்லாம் கிராண்டா இருக்கணும். சரிங்களா? எல்லாம் பக்காவா பண்ணிடலாம். பண்ணிடுறோம் மேடம். ஆத்தி, பாத்தீங்களாமா அவளுக்காக எவ்வளவு பரபரப்பா வேலை பாக்குறான்னு. மீனாட்சி, சரி. அத்தை, உங்களுக்கு மாத்திரை என்ன ரூம்ல வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துட்டேமா. என்ன மீனாட்சி, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் தானே, சிம்பிளா பண்ண கூடாதா? எதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? அத்தை, இத கல்யாணம் மாதிரி இல்லாம இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப வெளிப்படையா நடத்தணும். எல்லாரும் அர்ஜுன் மாமாவையும் வசு அக்காவையும் எல்லாரும் அவங்கள பார்க்கணும். கல்யாணத்துல நடந்த குழப்பங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும். அதை விட ஜேகேஆர் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குத, அதை நான் காப்பாத்தணும்ல. இல்ல மீனாட்சி, ஆனந்த் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ஆடம்பரமா ஃபங்க்ஷன் நடத்தினா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. சரி, நீங்க எல்லாத்தையும் போய் பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்ன கூப்பிடுங்க. இப்ப நீங்க போங்க. வர மேடம். அத்தை, அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? ஃபங்க்ஷனை முன்னாடி நின்னு நடத்த போறது நான் தான். அதனால அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சும் வராது. அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். மீனாட்சி,
நீ புள்ளத்தாச்சு பொண்ணு. இந்த மாதிரி நேரத்துல நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். தேவையில்லாம நீ ஏன் கஷ்டப்படுற? அத்தை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல அத்தை. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இதெல்லாம் பண்றேன். சரிம்மா, அப்புறம் ஓ இஷ்டம். ம். என்னக்கா, நீங்க வேற ஏதாவது ஆசைப்படுறீங்களா? மீனாட்சி, அத்தை கேக்குறதும் கரெக்ட் தானே. எதுக்கு மீனாட்சி இவ்ளோ கிராண்டா ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ற? அவங்களுக்கு தான் இதெல்லாம் பிடிக்கலல்ல. ஐயோ அக்கா, பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் வேற விஷயம். இந்த ஃபங்க்ஷனை நடத்த வேண்டியது என்னோட கடமை. இத ஆனந்த் கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு தெரியுமா? சரி சரி, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, நீங்க ரெஸ்ட் எடுங்க. மீனாட்சி, எப்ப பார்த்தாலும் இந்த வீல் சேரை உருட்டிக்கிட்டே இருக்கிறது, வேற ஒண்ணும் பண்றது இல்ல. என்ன முதலாளியம்மா, நீங்க பாட்டுக்கு ஊன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. நீங்க ஒரேடியா அப்படியே இறங்கி போற மாதிரி இருக்கு. இப்படியே நீங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மீனாட்சி அடுத்ததா அவளுக்கு வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிடுவா. எனக்கு இறங்கி போகவும் தெரியும், ஏறி மிதிக்கவும் தெரியும். மீனாட்சி புள்ளத்தாச்சி பொண்ணு. அவ மனசு நோக கூடாது. அதே நேரம் நம்ம குடும்பத்துல இந்த குழப்பம்லாம் இருக்கிறது வெளியிலயும் தெரியக்கூடாது. நம்ம குடும்பத்தை பத்தி யாருமே கேவலமா பேசிடக்கூடாது. அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல. அதான் நடத்திட்டு போகட்டும்னு விட்டுட்டேன். ஊரே காரி துப்பிட்டு இருக்குது, இது இந்த அம்மாக்கு தெரியாது போல இருக்கு. பெருசா பீத்திக்குது. அவ என்ன பண்ணாலும் சரி, நானும் இல்ல அர்ஜுனும் மனசு மாற போறதில்ல. இந்த வீட்டுக்குள்ள பசுவுக்கு மருமகங்கிற அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது. கரெக்டா பேசுறீங்க. இப்படியேதான் இருக்கணும் நீங்க. அப்படி இருந்தாதான் உங்க குடும்பத்துக்கு இருக்கிற மானம் மரியாதை கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே தப்பிக்கும். அர்ஜுனை இன்னும் காணுமே. வழக்கமா நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆகாதே. எங்க போயிருப்பாரு? உத்தமனுக்கு தெரிஞ்சிருக்குமா? வசு மேடம் என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க மேடம். உத்தமன், ஆபீஸ்ல ஏதாச்சும் மீட்டிங்கா? இல்லைங்களே மேடம், காலையில ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் மேடம் கேக்குறீங்க? இல்ல, அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் கேட்டேன். தம்பி மத்தியானமே ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரே மேடம். அப்புறம் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? தெரியலையே மேடம். அர்ஜுன் நல்ல மூட்ல தானே ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போனாரு. அது வந்து மேடம். என்ன உத்தமன், சொல்லுங்க. இளமாறன் சார் பேசிட்டு போனதுல இருந்தே ஒரு மாதிரி மூட் அவுட்டாவே இருந்தார் மேடம். ரொம்ப நேரம் ரூம்லயே யோசிச்சுட்டு இருந்தாரு. உத்தமன், அர்ஜுனுக்கு கால் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்டு சொல்றீங்களா? ம், சரிங்க மேடம். மேடம் சொல்லுங்க. எப்பவுமே அர்ஜுன் சார் தான் அவரை கூப்பிடுவீங்க. இப்போ அவர்னு உரிமையோட சொல்றதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். அவர் வழக்கமா போற இடங்களுக்குலாம் நான் போய் பார்க்கறேன் மேடம். இளமாறன் அர்ஜுன் கிட்ட வந்து சண்டை போட்டதுல நியாயம் இருக்கு. 1000 இருந்தாலும் தங்கச்சி புருஷன் ஜெயில இருக்கான்னா ஒரு அண்ணனுக்கு கோபம் வரதானே செய்யும். நான் பண்ண பாவத்துக்கு பாவம் ஆனந்த் அதுக்கான பழியை ஏத்துட்டு இருக்காரு. ஐயோ, தம்பி இங்க இருக்கவே கூடாது. படாத பாடுபட்டு வசு மேடம் அவரை குடிப்பழக்கத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க, திரும்ப இங்க வந்துட்டாரு. ஐயோ, தம்பியை இதை கண்டினியூ பண்ண விடக்கூடாது. தம்பி உத்தமன், வாங்க உத்தமன், உட்காருங்க. தம்பி இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தம்பி. என்ன தம்பி இது, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி.
பூ வாங்கிட்டு வீட்டுக்கு போறதை விட்டு நீங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. உத்தமன், என்ன சொன்னீங்க நீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஏன் குடிக்கிறீங்க கேக்குறீங்களா? கல்யாணம் ஆனதுனாலதான் குடிக்கவே வந்தேன். கல்யாணம் ஆயிட்டு நான் மட்டும் குடிக்கிறேன். இங்க இருக்க முக்காவாசி பேர் கல்யாணம் வாங்கி குடிக்க வந்தவங்க தான். பாக்குறீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம எத்தனை பேரு குடிக்க வந்தீங்களோ கைய தூக்குங்க. பாத்தீங்களா உத்தமன், நானு முக்காவாசி பேர் சொன்னேன். முழுசா வீட்டுக்கு வீடு வாசம் இருக்கா. பாத்தீங்களா? உத்தமன் நல்லா ஏமாத்திட்டல்ல. முக்காடு போட்டு வந்து என்ன ஏமாத்திட்டான். என்ன அம்மாவை எல்லாரும் ஏமாத்திட்டான். வலிக்குது உத்தமன், முடியல. அதனாலதான் குடிக்க வந்தேன். தம்பி பாத்து. தம்பி ஓரம் போங்க. ஐயோ தம்பி, பின்னாடி போயா. டேய், என்னடா ரோட்ல கலாட்டம் பண்ணிக்கிட்டு நானே பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம நைட் டியூட்டி வந்து பாத்துக்கிட்டு ரோட்ல நின்று இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கும் பொண்டாட்டி பிரச்சனையா? அப்பா ஆடுப்பா, நீ தாராளமா ஆடு. பழனி படிக்கட்டு மாதிரி இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். வீடு வரைக்கும் கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு போறீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல சார். சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். சார் வீட்டுல இருந்து யாரையாவது கூப்பிடுங்க சார். சார் நான் போய்க்கிறேன் சார், நீங்க போங்க. ரொம்ப நிதானம் இல்லாம இருக்கீங்க சார். தயவு செஞ்சு யாராவது கூப்பிடுங்க சார், உள்ள கூட்டிட்டு போக சொல்லுங்க. அழு யாரும் இல்ல சார். என்ன சார்? யாரும் இல்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம். ஐயோ சார், ஓடாதீங்க சார். அர்ஜுன் சார், இறங்குங்க. அர்ஜுன் சார், இறங்குங்க. வாங்க அர்ஜுன் சார், இறங்குங்க. என்ன நடக்குதுங்க சார்? இறங்குங்க சார், வாங்க சார், வாங்க சார். அர்ஜுன் சார், இருங்க சார். அர்ஜுன் சார், என்ன சார் ஆச்சு? நல்லா குடிச்சிருக்காருமா. இவரை முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க சார். போங்க சார், உள்ள போங்க. இவளோட மட்டும் போக மாட்டேன். கூப்பிடுறாங்கல்ல, உள்ள போங்க சார். என்ன சார்? போங்க சார். அவ கூட இருங்க சார். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இப்படிலாம் பண்ணலாமா சார்? வீட்டுக்குள்ள போங்க சார். சார்
கூட்டிட்டு போங்கம்மா. சார் இவ கூட சார் வாங்க சார் போங்க சார்.